நம்ம ஷீத்தலி ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஷீத்தலி ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிராணாயாமாவை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நாக்கை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாக்கு வழியாக ப்ரீத் இன் பண்ணிவிட்டு நாசில் வழியாக ப்ரீத் அவுட் பண்ணும். நாக்கு வழியாக ப்ரீத் இன் பண்ணும்போது அந்த கூலிங்கான சுவாசம் வந்து உள்ளே போகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூலாகி அப்போ உடம்புல இருக்க ஹீட்லாம் போகும். நீங்கள் நாசில் அப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வெளில போகிற ப்ரீத் அவுட் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஓகே, இது நல்லா இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஒன் மோர் டைம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரீத் இன் பண்ணிடணும், மவுத் க்ளோஸ் பண்ணிடணும், நாசில் வழியாக ப்ரீத் அவுட் பண்ணணும். ஒன் மோர் டைம். இது வந்து நான் செக் பண்ணுறதுக்காக இப்படி வைக்கிறேன். நீங்கள் நார்மலாக ப்ரீத் இன் பண்ணிவிட்டு நாசில் வழியாக ப்ரீத் அவுட் பண்ணுறோம். இது 1. ரெண்டாவது கூலிங் பிராணாயாமா என்னென்னா ஷீத்காரி. முன்னாடி பண்ணது ஷீத்தலி, இப்போ பண்ணுறது ஷீத்காரி. ஷீத்காரி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 2 டீத்தையும் நல்லா கடிச்சிக்கணும். கடிச்சு வாய் வழியாக ப்ரீத் இன் பண்ணிவிட்டு நாசில் வழியாக ப்ரீத் அவுட். இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் அதில் நாக்கை ஃபோல்ட் பண்ணி பண்ணோம். இதில் வந்து பல்ல 2ஐயும் நல்லா கடிச்சிட்டு அதுலேருந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா பல்ல கடிச்சிக்கோங்க. இன்னொன்று ஷகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும்னா நாக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணாமல் இப்படி ஃபோல்ட் பண்ணோம். அப்படி பண்ணிவிட்டு திரும்ப அதுலேயும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணோம். ப்ரீத் இன் வாய் வழியாக ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் நாசில் வழியாக ப்ரீத் அவுட். இந்த 3 கூலிங் பிராணாயாமாவும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம பாடி வந்து ரொம்ப கூலாகும். ஓகே, தேங்க்யூ.